மக்களே வணக்கம். கிறிஸ்து புரிந்த ஒவ்வொரு புதுமைகளுக்கு பின்னாலும் இன்று வரைக்கும் கிறிஸ்துவின் பெயரால் நடைபெற்று கொண்டிருக்கிற அனைத்து அற்புதங்களுக்கு பின்னாலும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. அது என்னவென்றால், கிறிஸ்து வைக்கிற விலை அல்லது தான் செய்கிற அற்புதங்களுக்கு அவர் எதிர்பார்க்கிற விலை, அந்த விலை நம்பிக்கை மாத்திரம்தான். எந்த ஒரு மனிதரிடம் நம்பிக்கை இருந்ததோ அந்த மனிதருக்கு அந்த நம்பிக்கையின் பொருட்டு ஆசீர்வாதங்கள் கிடைத்தது, குணம் பெற்றார்கள் என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படி இருக்கிற போது எளிய மக்களுடைய ஆழமான, அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை தான் இன்றளவுக்கும் கிறிஸ்துவிடமிருந்து பல்வேறு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள காரணமாய் அமைந்திருக்கிறது. இன்றைய நாளிலே நமது பங்கிலே 40 நற்காரியங்களில் ஒன்றாக புனித எண்ணெய் பூசி குணமாவோம், குணமளிப்போம் என்ற ஒரு காரியத்தை நாம் துவங்கி இருக்கிறோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, புனித எண்ணெயானது ஆலயங்களிலே கொடுக்கப்படுகிற போது நம்பிக்கையோடு அதை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசிகள் அதை தனது நோய் நீங்க ஒரு காரணமாக பயன்படுத்துவதும், நோயாளிகளை சந்தித்து அதனை பூசி நம்பிக்கையோடு ஜெபிப்பதும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுதான். ஆகவே அந்த நிகழ்வை இன்னும் அதிக பலப்படுத்துகிற விதத்திலே நமது பங்கிலே இந்த காரியமானது நடந்தேறியது. புனித எண்ணெய் மந்திரிக்கப்பட்டது, புனித எண்ணெய் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது, மக்களும் பெற்றுக்கொண்டு சென்றிருக்கிறார்கள். தாங்கள் சந்திக்கிற நோயாளிகளை எல்லாம் இந்த எண்ணெய் பூசி குணப்படுத்த முயற்சி எடுக்கிறார்கள். ஆக இந்த காரியம் பல்வேறு விதமான நற்காரியங்களை உண்டு பண்ணும், குணத்தை பிறருக்கு கொடுக்கும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் உள்ளத்திலே பதிக்கும். அந்த செயல்பாடு பல்வேறு விதமான ஆரோக்கியமான நிகழ்வுகளை உண்டு பண்ணும். பல்வேறு விதமான அற்புதங்கள் கிறிஸ்துவின் மீது கொண்ட நம்பிக்கையினால் நமது சமூகத்திலே உருவாகும். ஆகவே இந்த ஒரு ஆழமான நம்பிக்கையோடு எடுக்கப்பட்ட இந்த நற்காரியம் நமது பங்கிலே நடந்தேறியது மகிழ்ச்சியான ஒரு காரியம். நன்றி.